தொட்டதெல்லாம் துலகும், கல்பட்ட இடமெல்லாம் வெற்றி என்று உங்கள் மனதிடம் சொல்லுங்கள். அது கேட்கும். போன இடத்தில் சரியான நண்பரை சந்திப்பேன். அவருடன் பேசி அவரை என் பேச்சு திறமையால் நான் எடுக்கும் முயற்சிக்கு அவர் உதவி செய்வார் என்று மனதில் எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மனசு இருக்கே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும். ஆமாம், மனோதிடம். முயற்சி செய்ய செய்ய மனோதிடம் என்று உருவாகும். இந்த மனது எதையும் செய்யும். செய்ய முடியாததே கிடையாது. என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும் என்று என்றைக்கு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அன்றைக்கி எல்லாமே உங்களால் முடியும். இந்த மனதில் முயற்சி செய்ய 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 ஒரு மனசில் ஒரு திடம் ஒன்று உண்டாகும். வரும் சந்தர்ப்பங்கள் பற்றி தீர ஆராயுங்கள். எதாவது தீர ஆராயுங்கள். அடுத்த 30 வருஷத்துக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முடிவு செய்யுங்க. நான் இப்படி தான் ஆகணும். நீ எதுவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறதோ அதுவாகவே ஆவாய். இதுதான் எப்போவுமே சொல்கிற வார்த்தை. நீங்கள் செய்ய வேண்டியது நான் இதுவாக ஆவேன் அப்படின்னு சொல்கிறது தான். அந்த மனசை தயார்படுத்திக்கிங்க. ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்லுங்கள். கோயம்புத்தூரில் ஒரு தம்பி, அவர் ஐடிஐ படிச்சிருக்கார். ஃபிட்டர், ஐடிஐ ஃபிட்டர். அவர் ஒரு நாள் சைக்கிள் ரிப்பேர் ஆகிடுச்சு. அவரோட சைக்கிள் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை யாரும் கிடையாது. ஸோ எங்கேயும் தூக்கிட்டு போக முடியல. ஆனால் அவருக்கு அவசரமாக வேறு. அவரே என்ன பண்ணார், ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பேனர்லாம் எடுத்துகிட்டு வந்து தானே உட்காந்து அந்த சைக்கிளை சர்வீஸ் பண்ணார். நல்லா அருமையாக பண்ணிட்டார். அவரோட பின்னால் உட்காந்து போக வேண்டிய இன்னொருத்தர் சொன்னார், என்னடா இது, உங்களுக்கு தான் நல்லா ரிப்பேர் வருதே பாரு, அவன் செஞ்சு கொடுக்குறத விட நீ நல்லா பண்ணியிருக்க, ஏன் இதே ஒரு தொழிலாக மாற்றக்கூடாது? ஒருத்தங்கிட்ட போய் 4 பேர்கிட்ட வேலை தேடிக்கிட்டு இருக்கு, நீயே டைப்படி பாரு அப்படின்னு சொன்னார். அவனுக்கு இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, எப்போவுமே ஒரு ஐடியாங்கிறது ஜஸ்ட் லைக் எ ஸ்பார்க். அப்படி அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அதில் சில ஐடியாக்கள் வரும். அதை இவர் மனசில் பேசிக்கிட்டார், ஏன் நம்ம ரிப்பேர் பண்ணக்கூடாது. ரைட். என்ன பண்ணார், தான் வீட்லேயே சொந்த வீடு முகப்புல பகுதியில் ஒரு வேலை பண்ணார். அழகாக ஒரு சின்ன பெட்டியெல்லாம் வாங்கி அதுக்கு சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேண்டிய பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி சைக்கிள் ரிப்பேர் செய்யப்படும் அப்படின்னு போட்டார். என்னாச்சு, ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு நல்லா ஒரு 4-5 10-15 கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் காற்றடிக்கணும்னு வருவான், அதுக்கு காசு. அதுக்கு அடுத்தது பஞ்சர் வேணுமா, அதுக்கு காசு. அதுக்கு அடுத்தது வீல் அலைன்மெண்ட் வேணுமா, அதுக்கு வச்சுட்டு போங்க, ரிப்பேர் பண்ணித்தரேன் வீல் அலைன்மெண்ட்டு. இப்படியே அவர் சின்னதாக பண்ண போகிற வரவெல்லாம் பார்த்தவன் அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு அங்கே வர ஆரம்பித்தாங்க. பார்த்தார், என்னடா இது ரொம்ப நல்லா போகும் போல இருக்கேன் இந்த தொழில், கையை விட்டு காசு கேட்டவுடனே கேட்குற பைசா கொடுத்துட்றானுங்க, இதோட என்ன வேணும் அப்படின்னு பார்த்தாரு. சரி, இந்த சைக்கிளுக்கு வேண்டிய பொருள்லாம் இருக்குது இல்லையா, அப்பப்போ போய் வாங்கிட்டு வரதை விட இந்த டயர், டியூப்பு, அதுக்கப்புறம் அது ஒட்டுறது பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நிறையா அதுக்கு வேண்டிய சீட் கவர், அப்புறம் இந்த சைக்கிள் பிடி இருக்கே அதுக்கு ஏதாவது தொங்குற மாதிரிலாம் போட்டு இந்த டெக்கரேட்டிவ் பார்ட்லாம் இருக்கு இல்லையா, இந்த டெக்கரேட்டிவ் பார்ட்டெல்லாம் வாங்கி வச்சு அவர் விற்க ஆரம்பித்தார். எனக்கு கொஞ்சம் போட்டு கொடுப்பா, ஸ்லீவ் ஒன்று போட்டு கொடுப்பாம்மா, சைக்கிளுக்கு ஸ்லீவை போட்டு கொடுப்பாரு. அப்புறம் அது சத்தம் பெல்லு ஒன்று மாற்றணும், நல்ல பெல்லாக மாட்டோம், பெல்லு போட்டு கொடுத்துருவாரு. இப்படியே அவர் கொஞ்சம் கடன்னு போக ஆரம்பிச்சது. எது இதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அப்பப்போவே ஹோல்சேலில் போய் வாங்கிட்டு வர ஆரம்பித்தார். நல்லா காசு பார்க்க ஆரம்பித்தார். அப்போ அதே ஃப்ரெண்டு சொன்னான், ஏண்டா
இதே நல்லா பண்ணுறிய, இந்த ஸ்கூட்டர் பைக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணால் என்ன அப்படின்னா பண்ணிவிடுவான். இந்த முகப்பு பகுதியிலேருந்து அடுத்த பக்கத்தில் இன்னொரு போர்ஷனில் ஒரு ஸ்கூட்டருக்கு ரிப்பேர் ஆனதுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணார். இந்த இந்த சர்வீஸ் சென்டர்லாம் இருக்குது இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன ஏரியாவில் வந்து அவங்க வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டு கிளாஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் போய் நல்லா ஒரு தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டார். ஒரு கோர்ஸ்லாம் சேர்ந்து அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறது எல்லாத்தையும் எவ்வளோ இருக்குது. எம்எஸ்எம்இலாம் போனீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னா எம்எஸ்எம்இக்கு போங்க, நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது. கிண்டியில் தான் இருக்கிறது. என்ன மற்ற ஸ்டேட் மற்ற திருச்சி, கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயும் இருக்காது, இல்லாமல் இல்லை. அங்கே போனீங்கன்னா ட்ரைனிங் கிளாஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து கற்றுங்க. இப்போ நம்ம தம்பி விஷயத்துக்கு வருவோம். ஸோ அவர் என்ன பண்ணார், சரி இந்த ஸ்கூட்டர்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தார். அதுக்கு இன்னொரு ஐடியா பண்ணார். சரி இது ஸ்கூட்டர் இங்கே, சைக்கிள் இங்கே, வர்றாமல் உட்காரத்துக்கு 4 சேர் போட்டாச்சு, அவன் வெறும் உட்காருவான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு சின்ன காஃபி ஷாப் ஒன்று ஆரம்பித்தார். அங்கே சமோசா, சின்ன ஸ்நாக்ஸு, அப்புறம் வந்து டீ, சிகரெட்டு, பிஸ்கட்டு எல்லாம், டீ காஃபி மட்டும் பல ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் வாங்கி வச்சார். உட்காந்து சும்மா இருப்பானா, அங்கே போய் சாப்பிட ஆரம்பித்தான். இதுவும் அவங்க கடை தான். பாருங்கள், அவர்கிட்ட இப்போ ஒரு 10 பேர் சர்வீஸ் லைனில் இருக்காங்க. ஸ்கூட்டரில் மட்டுமே ஒரு 5 பேர் இருக்காங்க. இதில் திடீர்னு இன்னொரு யோஜனை. இந்த முன்னேறணும்னு நினச்சவன் எப்போவுமே சும்மா இருக்க மாட்டான். என்னென்ன பண்ணலாம், எப்படி போகலாம். தம்பி ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே முதல்ல 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். அதுக்கு அடுத்தடுத்த 1 லட்சம் இருக்குல்ல, அது சம்பாதிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 1 கோடி சம்பாதிக்க தான் கஷ்டம். ஃபர்தர் க்ரோர் ஈஸி, சம்பாதிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த 1 லட்சத்தை தாண்டது தான் கஷ்டம். அதை நீங்கள் உங்களோட சேவிங் போட்டு கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்டை அப்பப்போ சேவிங் பண்ணிட்டுருந்தா அந்த 1 லட்சத்தையும் நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். முதல்ல 1 லட்சம் சம்பாதிங்க, பல லட்சங்கள் உருவாகும். 1 கோடி சம்பாதிக்க ஆரம்பிங்க, பல கோடிகள் உருவாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. உழைக்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா, உழைக்க தயார் பண்ணிட்டீங்க, உழைக்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உங்களை தேடி வரும். எதாக இருந்தாலும் மறக்காமல் இருக்கிறதுக்கு எழுதுங்க, இல்லைன்னா மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரிப்பேர் செய்வதற்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்கூட்டர் கிட்ட ரிப்பேர் பண்ணி நல்லா ஒரு மாதிரி அதுவும் ஓட ஆரம்பிச்சிது. இது நல்லா ஓடுதுன்னா அங்கே பக்கத்தில் ஸ்நாக்ஸ் கடை ஓட ஆரம்பிச்சிது. பரவாயில்லப்பா, நம்ம ஏதோ ஒரு முயற்சி பண்ணோம், நல்லபடியாக அது ஓடிட்டுருக்கு. திடீர்னு ஒரு ஐடியா, எப்படி இதுதான் முன்னேறவனோட ஒரு 3 ஸ்கூட்டர், 3 பைக்கு, ஒரு 2 ஸ்கூட்டி பெண்களுக்கு. ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து பெண்களும் வர ஆரம்பித்தாங்க. இதை வச்சு அவர் என்ன பண்ணார், கோவைக்குள்ளே எங்கேயாவது, கோயம்புத்தூருக்குள்ளே எங்கேயாவது ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இவர் ஃபோன் பண்ணால் போதும். இவர் வந்து தன்னோட வண்டி எடுத்துக்கிட்டு போய் 2 பேர் மெக்கானிக்கோடு போய் அவங்க வண்டியை, இந்த புது வண்டியை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்களோட வண்டியை இவர் வாங்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு தன்னோட சர்வீஸ் இடத்துக்கு வந்துடுவார். சர்வீஸில் என்னென்ன பண்ணுமோ இன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த 2 டேஸ்க்கு வேண்டிய வாடகை அந்த ஸ்கூட்டர் சார்ஜஸ் உண்டு. பெட்ரோல் போட்டு கொடுத்துருவாரு. எந்த அளவுக்கு பெட்ரோல் போடுவோ முழுசாக போட்டு கொடுத்துருவாரு. அந்த முழுசாக நீங்கள் போட வேண்டியது உங்கள் வேலை, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அவர் வந்து க்ளீனாக பண்ணிக்க ஆரம்பிச்சிடாரு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் கஸ்டமர் பேசி ஹெவியாகிடுச்சு. இப்போது அடுத்தது என்ன பண்ணிட்டாரு, இன்னொரு வேலை பண்ணார். அவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்தார். சூப்பர். வாட்ஸ்அப் குரூப்பில் 3 மாதத்துக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார். உங்களோட சர்வீஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, எப்போ வரலாம், வண்டி எடுத்துக்கிட்டு நான் வந்து சர்வீஸ் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் அதை மட்டும் இந்த என் பைக்கை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கூட்டரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கூட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது நல்ல வசதிகளோடு
நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு அவர் இந்த புதிய கான்செப்டையும் எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ என்னாச்சு, நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபோன் பண்ண உடனே நீங்கள் அங்கேயே இருங்க சார், எனக்கு அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி 1/2 மணி நேரம் ஆகும், 3/4 மணி நேரம் ஆகும், ரெண்டு பேர் நாங்கள் 2 பேர் வரோம், வந்து உங்கள்கிட்ட அந்த இதை கொடுத்துட்டு அதை எடுத்துக்கிட்டு போயிடுவோம். ஐ மீன் உங்களோட பழைய வண்டியை, அந்த ரிப்பேர் ஆன வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவோம், நாங்கள் பார்த்துக்குறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு சௌகரியமாக போச்சு. மற்றவங்களுக்கு சோம்பேறித்தனம் தானுங்க உங்களுக்கு காசு. சோம்பேறித்தனத்தை உபயோகப்படுத்திங்க. நல்ல உதவியாளர்லாம் சார்ந்தா போச்சு, நல்லா ஒரு 10-15 பேர் ஆகிட்டானுங்க. இப்போது நினச்சி பாருங்க, அவர் சாதாரண ஃபிட்டர் போயிருந்தால் ஒரு 15,000 20,000 சம்பளம் கொடுத்துருப்பான். இன்றைக்கி அவர் கை நிறையா சம்பாதிச்சிட்ருக்காரு. அவர் 10 பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்காரு, 20 பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்காரு, பக்கத்தில் டீ கடை ஸ்பேர் வச்சுக்கிட்டுருக்காரு, பெரிய ஆளாயிட்டார். அவ்வளோதாங்க. இது என்ன பெரிய விஷயம்? நீங்களும் உழைச்சா நீங்கள் மேலே வரலாம். பாருங்கள், ஒரு 10-12 வருஷத்தில் அவர் மேலே வந்துட்டார். அவர் வேலை பண்ணியிருந்தாலும் கூட எனக்கு ஒரு 200 300 இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம். இவன் பாருங்கள், இவர் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்து ஆலோசிக்கிறார். அந்த அளவுக்கு இவர் தன்னோட இதை பண்ணிட்டார், தன்னோட பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டார். நீங்கள் உழைக்கணும், மனசு திடம் இருக்கே, உழைக்கணும் முடிவு பண்ணிட்டா அது மாதிரி வேலை செய்கிற உங்கள் உடம்பை, அதாவது மனசுக்கிட்ட சொல்லிட்டா அது உங்கள் உடம்பு அழைச்சிக்கிட்டு போகும் அந்த இடத்துக்கு. நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆனால் மனோதிடம் உருவாகும், தானாக உருவாகும். அதான் எப்போதுமே சொல்வேன், நீங்கள் படுத்துக்கும் போது என்ன வாகனம் அப்படி சொல்லிட்டு ஒரு 10 தடவை சொல்லி பாருங்கள், நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஒரு கல்லுடைக்கும் பெண்மணி, ஒல்லியாக இருக்கும் அந்த அம்மா, ஏழை. கல்லுடைக்கிறவங்க ஏழையாக தான் இருப்பாங்க, வேறு என்ன இருப்பாங்க. குழந்தை வந்து தூளியில் கட்டிட்டு, பக்கத்தில் மரத்தடியில் தூளியில் கட்டிட்டு இவங்க கல் உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சத்தம், ஓடுங்க ஓடுங்க, பாறை ஒன்று உடஞ்சி ஓடி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. எல்லோரும் பார்க்குறாங்க, ஒரு பெரிய பாறை ஒன்று உருண்டு வந்துக்கிட்டு இருக்குது. எதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது? இந்த தூளியில் கட்டின குழந்தை இருக்க, அதை நோக்கி தான் அது வந்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா எழுந்திரிச்சாங்க. ஒரே நிமிஷம், தூளிக்கு போகிற நேரத்தை விட இந்த கல்லை நோக்கி போகிறது தான் புத்திசாலித்தான்னு சொல்லிட்டு ஒரே செகண்டு தான் மைண்டு வேலை செய்யும். ஏன்னா பெத்த தாய் இல்லை, அது எவ்வளோ பெரிய குழந்தைய பெக்கிறதுன்னு அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த பாறை இந்த மூலம் அந்த அப்படியே வந்தாங்க, ஒல்லி உடம்பு, அந்த பாறையை பிடிச்சி லெஃப்டில் தள்ளி விட்டாங்க, அது வேறு பக்கம் போயிடுச்சு. இதை அதே அம்மாவை மனோதத்துவ பிரகாரம் சாதாரணமாக சின்ன கல்லை உருட்டி பார்க்க சொன்னாங்க, முடியல. ஆனால் அங்கே மனசு என்ன சொல்லுது? உங்கள் குழந்தைய காப்பாற்றணுங்குது. அப்போது மனசு சொல்கிறதான் கேட்கும் உடம்பு, தானாக போய் அந்த கல்லை தள்ளி விடுது. அப்போன்னா இன்னும் மனோதிடம், அப்போ மனசுக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். இதையெல்லாம் நீங்களே கூட பார்த்துருப்பீங்க லைஃப்பில். இதெல்லாம் ஒன்று ஒரு இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு ஒழிய, நீங்களே உங்களோட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கஷ்டப்படாதவங்க யாருமே இல்லை, நிச்சயமாக உங்களால் பண்ண முடியும். ஒரே ஒரு எண்ணம் வேணும், என்னால் முடியும், என்னால் முடியும், நம்பால் முடியும், நம்பு, அவ்வளோதான். நம்புறவனுக்கு தான் இந்த உலகம் காத்துட்ருக்கு, நம்பாதவனுக்கு இந்த உலகம் காக்கவே இல்லை. காரணம், மகத்தான வெற்றி பெற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்பினதுனால தான் வெற்றி பெற்றான். நம்பாதவன் எவனுமே வெற்றி பெற்ற சரித்திரமே கிடையாது. தேகம் ஒல்லியாக இருந்தா என்ன, உடம்பு ஒல்லியாக இருந்தா என்ன, பாறாங்களை தள்ளி விடும், முடியும் என்று நம்பு, இந்த உலகம் உன் காலடியில் கிடக்கும். முடியாது என்று நினைத்தால் உலகம் உன்னை மிதிக்கும். மீண்டும் சந்திப்போமா? பாப்பா.